என்னடா யாரும் வர மாட்டாங்க? லாக் ஆகல சார். யோ கான்ஸ்டபிள், போய் அந்த அம்மா கூப்பிட்டு வாங்க. சார் சார் சார், இங்கே கொஞ்சம் வந்து பாருங்கள் சார். கான்ஸ்டபிள், அது பிடிங்க, இறக்கலாம். சாப்பாடு தெரியுமா? அது வரேன், எனக்கு சாப்பிட வாங்க போகலாம். நீ போமா, நான் வரேன். யாரு? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க. இதோ வரேன். என்னப்பா செஞ்ச இன்னைக்கு? தோசையா? வை வை வை. டெய்லி தோசை தான். சண்முகம், அது யாருன்னு போய் பாரு. வாங்க சார், வாங்க சார், வாங்க. உட்காருங்க சார், சாப்பிட்லாம், உட்காருங்க சார். இல்லை சார், இப்போ தான் சார் சாப்பிட்டு வந்தேன். ஆஃபீஸில் ஒரு ஒர்க்காக வந்தேன். சரி, உட்காருங்க சார். இந்தாங்கய்யா தண்ணி. தேங்க்ஸ். சரி சார், ஒரு சின்ன வேலை இருக்குது, இந்த ஃபைலை மட்டும் மறக்காமல் பார்த்துருங்க. சரிங்க சார். உள்ள வாப்பா. ஐயா பால். அங்கே வைப்பா, அங்கே வைப்பா. ஃபோன் வருது. ஹலோ. ஓகே, நான் அப்புறமா பார்க்குறேன். ஃபோனில் யார்? பார்ட்னர் கால் பண்ணியிருந்தாரு, அந்த ஃபைலை பார்க்க சொன்னார். ஃபைல் எடு. இது இல்லைம்மா, அதே எடு. என்ன அவன் போட்டிருக்கான்? ஃபாரின்லலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு போட்டிருக்கான். ஃபாரின்லலாம் நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம், இங்கே எதனா லேண்ட் வாங்கி போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம். அதுவும் கரெக்டு தான். இதில் எதுவுமே நான் போடுறது கிடையாதுமா. மாட்டுன்னு ஃபாரின்லலாம் சொல்லியிருக்கான். எதுக்கு தேவையில்லாமல் அவனுக்குலாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேஸ்ட் ஆஃப் டைம் அதெல்லாம். உள்ள வாங்க. ஆனால் நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணுண்ணா. வாப்பா, உள்ள வாப்பா. உட்கார். ஆனால் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, நீங்கள் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்ண்ணா. இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவர் பிஸ்னஸ் பண்ண தானே கேட்குறாரு, கொடுக்கலாம்ல. எனக்கு தெரியும், நீ போய் படுப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணா. இவன் ஓவராக பண்ணுறான், அவளே அமைதியாக இருக்கா. கான்ஸ்டபிள், அந்த சாப்டர் எடுத்து மார்க் பண்ணுங்க. இது எப்படி நடந்துச்சு? தெரியல சார், வீட்டுக்கு வரும்போது இப்படி தான் இருந்தாங்க. அப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? சர்ச்சுக்கு போயிருந்தேன் சார். நீங்கள் வரும்போது டைம் என்ன இருக்கும்? இல்லை சார், ஒரு 6:30. இல்லை சார், ஒரு 7 இருக்கும். ஒழுங்காக கரெக்ட் டைம் சொல்லு. இல்லை சார், 7 தான் சார், 7 தான் சார். இப்போதைக்கு நீங்கள் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. இந்த கேஸ் விஷயமா நான் உங்களை எப்போனாலும் கூப்பிடுவேன். சரிங்க சார், நான் எங்கேயும் போகிறேன்.
சார் இது போலீஸ் ஸ்டேஷனா சார்? ஆமாம் போலீஸ் ஸ்டேஷன் தான். சார் இந்த மாதிரி ஒரு இடத்துல கஞ்சா ஏமாத்துறாங்க சார். எந்த இடம்? பல்லாவரம் சார். நீங்கள் சொல்ல இன்ஃபர்மேஷன் கரெக்டா? ஆமாம் சார், உண்மையிலே சார். வித்தின் 5 minutesல இருப்பேன். கான்ஸ்டபிள் இப்போ வண்டிடுங்க. ஓகே சார். பொருள்லாம் பக்காவாக இருக்கும்ல? என்னத்தில் நம்மகிட்ட பிஸ்னஸ் பண்ணுற உனக்கு தெரியாதா? தலை போலீஸ் தலை. குடிங்க. ஏடி அதில் இருக்கா பாருங்க. இருக்கு சார். சரி வண்டி எடுத்து ஸ்டேஷன் வந்துருங்க. சார் உங்கள் தம்பியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். என்னது போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க? போலீஸ் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அவன் என்ன பண்ணா? சார் அவன் கஞ்சா விற்றுருக்கான் சார். கஞ்சாவா? அவன்லாம் எனக்கு ஒரு தம்பியே கிடையாது. அவன் எப்படின்னா கேட்டு போட்ட போ. என்ன இவன் இவ்வளோ ஓவராக பண்ணுறான்? சே. சார் சார் வலிக்குது சார். சார் சார் அடிக்காதீங்க சார். சார் வலிக்குது சார். சார் வலிக்குது சார். சார் 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 அடிக்காதீங்க சார். சார் வலிக்குது சார். யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஜாமீன் வேணும். சரி சைன் போட்டு கூட்டு போ. பார்த்து போயிட்டு வாங்க, பொறுமையாக போங்க. நான் பார்த்துக்கலாம். அண்ணா என்னடா? அன்னைக்கு நான் வந்து பிஸ்னஸ் சும்மா காசு கேட்டிருந்தேன். என்னென்ன ஆச்சு? காசு கொடுக்காமே நீ நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்ட. காசு கொடுத்துருந்தா அவள் தான். அதெல்லாம் தர முடியாது போ. என்னங்க என்னம்மா? ஃபைலை மறந்துட்டீங்க, வாட்சை மறந்துட்டீங்க, போட்டு போங்க. தம்பி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக தானே காசு கேட்குறாரு. எனக்கு தெரியும், நீ போ. இப்போ என்ன சொன்னேன்னு இப்படி திட்டானு தெரில. பேபி உள்ளவாமா? எனக்கும் இங்கே செட் ஆகலை. ஓகே பாய். நீ எவ்வளோலாம் இங்கே வேலை செய்கிற? 4 வருஷமாயா. இந்த வீட்டில் வேறு யார் இருக்கா? ஐயா அம்மா போக சின்னையா மட்டும் இருக்காடியா. வீட்டுக்கு வேறு யாராவது வந்து போவாங்களா? அப்பப்போ அவங்க பார்ட்னர் மட்டும் வந்து போவாங்க சார். போய் அவங்க தம்பியை கூப்பிட்டு வாங்க. ஐயா போலீஸ் உங்களை கூப்பிட்றாங்க ஐயா. போலீஸா? என்ன சார் கூப்பிட்டீங்களாமே? சரி உக்காருங்க.
உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. கஞ்சா கேஸில் மாட்டின வந்தே நீ? ஆமாம் சார். இது நடக்குமே நீ எங்கே இருந்த? நான் ராலேஸ்வரம் பெங்களூர் வரைக்கும் போயிருந்தேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். தெரியுமா தெரியாதான் கேட்கல. நீ பெங்களூர் தான் போகணுன்னு நாங்கள் எப்படி நம்புறது? சார் என்கிட்ட அதுக்கான ட்ரெயின் டிக்கெட்லாம் இருக்குது சார். நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஆமாம் சார். சார் உள்ளே வாங்க சார், உள்ளே வாங்க சார். உட்காருங்க சார், உட்காருங்க சார். ஆ என்ன விஷயமா சொல்லுங்கள் சார். ஃபாரினில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. பார்ட்னர்ஷிப் டிசால்வ் பண்ணலான்னு. எடுத்தோடனே பார்ட்னர்ஷிப் டிசால்வா? இருங்க பார்த்து சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போதைக்கு என்னால் பார்ட்னர்ஷிப்லாம் டிசால்வ் பண்ண முடியாது. நம்ம கான்ட்ராக்ட் 1 வருஷத்துக்கு இருக்குது. ஸோ இதை பற்றி நான் அப்புறமா யோசிக்கணும். சார் எனக்கு ஏர்ஜென்ட்டாக ஒர்க் இருக்குது. ப்ராஃபிட்டோட சேர்த்து போனஸையும் கொடுங்க. நீங்கள் கேட்ட உடனே என்னால் ப்ராஃபிட்லாம் கொடுக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் கோர்ட் மூலிமா பார்த்துக்கோங்க. போங்க. தர முடியுமா முடியாதா? கொடுக்க முடியாது. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. போ. இது யார்? உங்கள் அப்பனா எடுத்துகிட்டு போவான். சார் அந்த ஆளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார் கொடுங்க பார்க்கலாம். நாயா சூசைடுன்னாங்க. இதில் பார்க்க பிளான்ட் மர்டர் மாதிரி இருக்கு. ஆமாங்க சார். சரி வாங்க இன்வெஸ்டிகேஷன் அவங்க வீட்டுக்கு போகலாம். சரிங்க சார். இது வாங்கய்யா. போய் ஐயாவுக்கு தண்ணி எடுத்துட்டு வா. இந்தாங்கய்யா தண்ணி. என்னய்யா மறுபடியும் விசாரணையா? விசாரணையா உனதாச்சும் உக்காரு. பாலில் விஷயம் நீ தானே? என்னையா சொல்கிறீங்க? நான் எதுவும் பண்ணலையே. அந்த சம்பவம் நடந்தது. நீங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு வந்த? அண்ணா அன்றைக்கி வேலைக்கே வரலையே. இப்போதைக்கு என்ன அடிச்சிங்க? போலீஸ்காரனே எடுத்து பேசுறியா? ஐயா நான் எதுவும் பண்ணலையா? நல்லத்தையும் சொல்லுவியா? இப்போ நான் அந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஒழுங்காக சொல்கிற. சரிங்கய்யா. ஐயா காலையில் 6 மணிக்கு வேலைக்கு வந்தையா. சின்ன ஹாலில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தார். பால் நான் தான் போட்டேன். ஆனால் அம்மா கிட்ட தான் கொடுத்தேன். மதியம் சமைக்கிறதுக்கு காய்கறி வாங்க போயிட்டேன். அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாதுயா. ஐயா பால் இவன் கொடுக்கல, அந்த அம்மா தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ உள்குத்து இருக்க மாதிரி இல்லையா? நல்லா யோசிச்சு பாரு. அன்றைக்கி அந்த ஆளோட தம்பியை விசாரிக்கும் போது அந்த ஃபோனில் அந்த பொண்ணு ஃபோட்டோ இல்லை? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. நீ போ. நீங்கள் வா. சார் நான் எதுவுமே பண்ணல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். இங்கே வாமா. பால் யார் கொடுத்தா? பால் நான் தான் சார் கொடுத்தேன். ஆனால் மாத்திரலாம் நான் கலக்கல சார். உன்னை அதெல்லாம் கேட்கல. பால் யார் கொடுத்தாங்கன்னு தான் கேட்டேன். ஆமாம் சார் நான் தான் சார் கொடுத்தேன். நீ தான் பண்ணனு கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஒழுங்காக நீயே ஒத்துக்கோ. அப்படின்லாம் எங்கள் விதத்தில் தான் விசாரிப்போம். பொண்ணுங்க மேலே கையை வைக்கக்கூடாதுன்னு இருக்கேன், பார்த்துக்கோ. நான் எதுக்கு சார் என் ஹஸ்பண்டை கொல்லணும்? அவரை கொள்றதுல எனக்கு என்ன சார் மோட்டிவ் இருக்குது? நான் எதுக்கு சார் கொல்லணும்? ஏன் கொல்லணுமா? நாளைக்கு வர எவிடன்ஸோட. சார் 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 பிளட்டோட ஸ்பெக்ஸ் கிடச்சிருக்கு சார். வேற ஏதாவது கிடைச்சதா? அவ்வளோதான் சார். சரி வாங்க போகலாம். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைமே கண்ணாடி போட்டிருந்தேன். கண்ணாடி எங்க? சார் வீட்டில் வச்சுருந்தேன் சார். என்னது வீட்டில் வச்சுட்டியா? அப்போ இது யாருது? சார் எந்த இல்லை சார். இந்தா உனக்கு கால் பேசு. ஹலோ யானு சொல்லுமா. உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. நான் பார்த்துக்கிறேன். அப்பா நான் பார்த்துக்கிறேன். ஐயா ஒன்றும் பண்ணிதாங்க. ஒன்றும் சொல்கிறேன். அப்படி வா வலிக்கு. ஹலோ மேக்ஸு, உங்கள் அண்ணன் சரிப்பட்ட ஒரு மாதிரி தெரில. போட்டுடலாமா? போட்டுடலாம். அதில்
ஏய் கேட்ட மாதிரி 1 லட்ச ரூபாய் இது. சொன்ன மாதிரி வேலை சரி சரியா? வெளில மூச்சே விடக்கூடாது. நான் போகலாமா? என்ன வண்டியா? ஒரு நிமிஷம், என்ன ஐயாக்கு பால்மா. நானே எடுத்துட்டு போறேன். சரி. சர்ச்சுக்கு வரலையா? இல்லைம்மா, கொஞ்சம் டயர்டாக இருக்கு, இன்னைக்கு வரல. பாலை மறக்காம குடிச்சிருங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். காசு கேட்டால் தரமாட்டேன், ஸ்டேஷனில் மட்டும் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டேன். நீ இல்லாதக்கிட்ட எனக்கு அண்ணனாக இருக்க, சொந்த அண்ணனா போயிட்ட. இந்தா போடுற அவனை. ஒரு தாரமாக நான் பட்ட துயரம் போதும், நான் கண்ணீரோடு வாழ்ந்ததும் போதும். ஒரு பெண் தன் வாழ்க்கையில் அடையக்கூடாத பழியை என் மீது பதித்தனர். இதை தாங்கிக் கொள்ளும் மனது என்னிடம் இல்லை. என் தாய் தந்தை அனைவரையும் மறந்து கணவரே தஞ்சம் என அவர் கரம் பிடித்தவள் நான். என் கணவர் பிரிந்து சென்ற நாள் முதல் உயிரற்ற பிணமாக கடந்த என்னை இந்த ஈரமற்ற உலகு பழித்ததை தாங்கும் சக்தி என்னிடம் இல்லை. அவர் சென்ற இடத்திற்கே நானும் செல்கிறேன். என் உயிர் பிரிந்த பின்பாவது உண்மையை கண்டறியுங்கள். உங்கள் மகளாக என்னை எண்ணி.